இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் மனம் திரும்புதலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த மனம் திரும்புதல் என்கிற உபதேசம் அவசியமானது, மனம் திரும்புதல் அவசியமானது என்பதை குறித்து சிந்தித்தோம். மெய்யான மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல் எது என்பதை ஆராய்ந்தோம். மெய்யான மனம் திரும்புதலை எப்படி நாம் உணர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் வேதத்திலே இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை குறித்து சொல்லிய ஓமைகளையும், வேதத்திலிருந்து மெய்யாய் மனம் திரும்பின சில மனிதர்கள் மற்றும் தேசங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது எப்படி அவர்களுக்கு இந்த மனம் திரும்புதல் உண்டாயிற்று, அதை நாம் தியானிக்கும் பொழுது நாமும் அப்படிப்பட்ட மனம் திரும்புதலை பெற முடியும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இதை நாம் தியானிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை குறித்து ஊமையாக 2-3 காரியங்களை சொல்லியிருப்பார். முதலாவதாக அவர் சொல்லியிருப்பாரு, நான் சுகமானவர்களுக்கு அல்ல, பிணியாளிகளுக்கே வைத்தியன் தேவைப்படுகிறதே அல்லாமல் சுகமானவர்களுக்கு அல்ல, அதுபோல நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் ரட்சிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு 100 ஆடு இருந்து அதுல 99 ஆடுகள் அவனுடைய வார்த்தையை கேட்டு அவனுடைய வழியிலே நடக்குது. அந்த ஒரு ஆடு மட்டும் மேய்ப்பனுடைய வார்த்தையை கேட்காம தப்பி போனாலும் அவர் என்ன செய்வானா, அந்த மேய்ப்பன் அந்த 99 ஆடுகளையும் அப்படியே விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போய் அந்த ஆட்டை பிடிச்சு கொண்டு வந்து அந்த ஆடு வந்தது நிமித்தம் மிகுந்த சந்தோஷப்படுவான் என்று அந்த ஓமையா சொல்றாரு. அதே போல தேவன் அந்த மனமாறுதல் அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும், நிறைய நீதிமான்கள் அவருக்கு முன்பாக இருப்பாங்க. அவருடைய உபதேசங்களை கேட்டு அவருடைய வழிகளை கேட்டு நல்ல வழிகளிலே பரிசுத்த வழிகளிலே நடக்கிற அநேகர் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு பாவி அன்னைக்கு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு மனம் மாறும் பொழுது அந்த தேவன் அவனின் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓமையின் மூலமாக அந்த நீதிமான்களை குறித்து அல்ல, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து அல்ல, அந்த மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு ஓமை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 10 வெள்ளிக்காசு உள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய ஒரே ஒரு வெள்ளிக்காசு அவடத்துல தொலைஞ்சாலும் சரி, ஒரு காசு தானே என்று விடாதபடி அந்த ஒரு காசை எடுக்க மட்டும் அவ தேடி அதை கண்டெடுத்த உடனே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த 9 காசை குறித்து அல்ல, அந்த தேடி காணாமல் போன அந்த தேடி கண்டெடுக்கப்பட்ட அந்த ஒரு காசு நிமித்தம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த ஓமை ஆண்டவர் சொல்லுகிறார்னா, பாவியாகிய நாம் மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவர் அதை ஏங்கி எதிர்நோக்கி இருக்கிறார். அதை எப்படியாவது மனம் திரும்ப செய்ய வேண்டும். அந்த ஸ்திரீ எப்படி அது வீட்டை கூட்டி பெருக்கி அந்த காசை தேடுவாளோ, அது போல எப்படியாவது என்னுடைய பிள்ளை மனம் திரும்ப மாட்டாளா என்று தேவன் எதிர்பார்த்து விரும்புகிறார் என்பதை இந்த ஓமையின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல அந்த இளையகுமாரன் ஓமையிலும் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் எழுந்து தன் தகப்பனிடத்தில் போய் தன்னுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு போனது நிமித்தம் அவனுடைய தகப்பன் ஓடி சென்று அவனுடைய பாவங்களை பாராதபடி அவனை மனசார ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தார் என்று பார்க்கிறேன். இப்படியாக நானும் நீ என்னிடத்தில் உன்னுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு வரும் பொழுது நானும் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று நமக்கு இந்த ஓமையாக தேவன் சொல்லுகிறார். இன்னொரு ஓமை அதுல நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு பரிசேயனும் ஆயக்காரன் 2 பேரு ஜெபிக்க போறாங்க. அந்த ஜெபிக்கதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த காரியத்தை சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த ஆயக்காரனை மாத்திரம் நான் பார்க்கும் பொழுது அந்த ஆயக்காரன் என்ன நினைக்கிறான், நான் பாவி என்ற பரிசேன்னு சொல்றான். நான் இந்த ஆயக்காரனை போல அல்ல, நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன் என்றெல்லாம் தன்னை குறித்து சொல்லிக் கொள்கிறான். ஆனா அந்த ஆயக்காரன் என்ன சொல்லுகிறாரு, ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று அந்த ஆலயத்தை கூட ஏறெடுத்து பார்க்க துணியாதபடி தன்னை
தாழ்த்தி அவன் தேவனிடத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். இவனே நீதிமானாக திரும்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவன் மனம் திரும்பினான். ஏன்னா அவன் மனஸ்தாபப்பட்டான், தேவனிடத்துல தன்னை தாழ்த்தும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அநேக மனிதர்கள் மற்றும் அந்த தேசங்கள் மனம் திரும்ப குறித்து நாம் வாசிக்க முடியும். அதே போல தாவீதை குறித்து பார்க்கலாம். அந்த பத்சேபாளுடைய காரியத்தில் அவன் பாவம் செய்த பொழுது தேவனிடத்தில் அழுது அவன் உண்ணாமல் அவன் இருந்து அவன் மனம் திரும்பி அந்த 51ஆம் சங்கீதம் முழுவதும் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நான் தாயின் துர்க்குணத்திலே நான் பிறந்தேன், பாவத்திலே நான் பிறந்தேன், நான் பாவம் செய்தேன், இந்த காரியத்திலே நான் பாவம் செய்தேன் என்று மிகவும் துக்கித்து அழுது தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுவதே நான் என்ன செய்ய முடியும், அந்த 51ஆம் சங்கீதத்துல நான் பார்க்க முடியும். அதே போல நினிவே பட்டணத்து ஜனங்களை குறித்து நான் பார்க்கலாம். கர்த்தரை அறியாத ஜனங்கள், ஆனாலும் தேவனை குறித்து அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பொழுது, நீங்கள் பாவ வழியில் செல்கிறீர்கள், 40 நாளைக்குள்ளாக இந்த நினிவே அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லும் பொழுது, முதலில் ஜனங்கள் உடனே அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து ரெட்டுடுத்தி தன்னை தாழ்த்த ஒப்பு கொடுத்தார்கள். அந்த ஜனங்கள் மாத்திரமல்ல, அந்த நினிவே பட்டணத்து ராஜாவும் தன்னை தாழ்த்தி ரெட்டுடுத்தி மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒன்றும் புசிக்கவும் தண்ணீரும் குடிக்காதபடி தங்களை தாழ்த்தினார்கள் என்று பார்க்கிறோம். தாழ்த்தினது மாத்திரமல்ல, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று அந்த ராஜா தேசத்து குடிகளோட கட்டளை போட்டாரு. அதான் பாருங்களேன். அப்போ ஒரு பொல்லாப்பு, ஒரு தண்டனை வரும் என்று உணரும் பொழுது, நம்முடைய வழி பாவ வழி இருக்கிறது என்று உணரும் பொழுது, அந்த தேவனிடத்திலே அந்த இரக்கத்தை பெறுவதற்காக தங்களை தாழ்த்தி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அந்த பொல்லாத வழிகளை விட்டு விலகும் போது தேவன் அவர்கள் மேல் வர இருக்கிற தீங்கை வராதிருந்தார் என்று பார்க்கிறோம், வர ஒட்டாதிருந்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் அந்த தண்டனையில் இருந்து, அந்த அழிவில் இருந்து தப்பினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிமானவர்களே, அவர் இரக்கம் உள்ள தேவன், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். பாவத்திலே நாம் நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த பாவத்தை விட்டு நாம் திரும்பும் பொழுது அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள கிருபையும் இரக்கமும் நீடிய பொறுமையும் உடையவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிமானவர்களை, இன்று நான் தியானித்தது போல அந்த வேதத்தில் இருந்து கர்த்தர் இந்த மனம் திரும்புதலை எப்படி விரும்புகிறார், எந்த ஓமைகளினால் நமக்கு சொன்னார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஒரு சில மனம் திரும்பிய தேவ மனுஷர்களை குறித்து நாம் தியானித்தோம். அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் தேவனிடத்திலே பாவ அறிக்கை பண்ணி நாம் மனம் திரும்பும் போது அவர் நம்மை மன்னிக்கிறார். நம்முடைய பாவத்தை அவர் மன்னித்து நம்மளை விடுதலையாக்கி மனம் திரும்புதலை தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளவும் மறுபடியுமாக நாம் பரிசுத்தமாய் வாழும் அவருடைய சுத்த கிருபையும் அவருடைய நிலைவரமான ஆவியையும் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். அருமை இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா மனம் திரும்புதலை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சொல்லி வைத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, வார்த்தைகளை வசனங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீங்க. அநேக மனுஷர்கள் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு பொல்லாத வழிகளை விட்டு நீங்கி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நாங்களும் உறுதி உள்ளவர்களாய் ஆண்டவரே நிர்விசாரமாயிராதபடி ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே உம்மிடத்திலே வேண்டி எங்கள் பொல்லாத வழிகளையும் பாவ வழிகளையும் விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் மனம் திரும்பி நம்முடைய விசுவாசத்தின் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பி புது ஜீவனாய் வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.